இப்போ அன்சீன்ல ரயான் விளையாண்ட ஃபயர் கேமுக்கு ரயான் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். என்ன ஒரு சின்ன வருத்தம்னா முத்து அவுட் ஆயிட்டாரு. முத்து வந்து இருந்திருந்தாருனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் கேம். நம்ம ஏற்கனவே 2 வாட்டி விளையாண்டாரு, 2மே 2 ப்ரொமோவும் வந்துச்சு. இன்னும் நிறைய ப்ரொமோ பார்த்துருந்துருக்கலாம். பட் ஸ்டில் ராயன் வந்து வெரி குட் கேம். அவ்வளோ அடிப்பட்டதுக்கு அப்புறமும் கூட யோசிக்காம திரும்ப எந்திரிச்சு வந்து அடிச்சு முத்துக்குமரன் அவுட் பண்ணாரு. அதான் முத்து வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு, நம்ம விழுந்த உடனே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், அப்போ கூட யாரையாடதே எடுத்துருக்கலாம். நான் அவன் முதல் 2 ரவுண்டு விஜய் விஷால் ஃபோட்டோ தான் எடுத்தான். ஸோ அவங்க ஃபோட்டோ தான் எடுப்பான்னு நினச்சி நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து பவித்ரா ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்ன உடனே மஞ்சரியும் ஜாக்லினும், நீ மஞ்சரி தானே ஜாக்லின் தானே விடலாம், நீ ரயன் தானே, நீ எப்படி விட முடியும், நீ ஏன் பவித்ரா ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, பவித்ராவும் ஸ்ட்ராங் கேமர் தானே, அதனால தான் பவித்ரா ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரயன் வந்து முத்துக்குமரன் அவுட் பண்ணிட்டாரு. அவுட் பண்ணிட்ட ரீசன் செமையான ஒரு ரீசன் சொல்கிறாரு. நான் அந்த கேமை ஈஸியாக விளையாடணும், அதுக்கு முத்து இருந்தால் எனக்கு கஷ்டம், அதனால நான் முத்து அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த இதுலேயே பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா தீபக் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ 5 பாய்ஸும் அவுட்டு. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற கேர்ள்ஸ் கூட தான் விளையாடுறாரு. இதில் என்ன இதுன்னா, இந்த கேர்ள்ஸுக்கு தான் அந்த 5 4 3 2 1 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா பாய்ஸ் எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ விளையாண்ட பாய்ஸ்க்கு எந்த பாயிண்ட்டும் கிடைக்காது. பட் ஸ்டில் ஓகே, ரயானோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, கேர்ள்ஸ்க்கு அந்த பாயிண்ட் கிடைச்சாலும் அவருக்கு டிடிஎஃப்க்கு த்ரெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ரயான் அவங்க அக்கா சொன்ன மாதிரி சூப்பராக விளையாண்டு, அதுக்கப்புறமா அடுத்தது வந்து கேர்ள்ஸில் அவர் யாரை த்ரெட்டாக நினைக்கிறாருன்னா மஞ்சரி த்ரெட்டாக நினச்சிருக்காரு. ஸோ மஞ்சரியை ஃபஸ்ட்டு அவுட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இனி மிச்ச கேம் வந்து இனி கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தாலும் முத்து அவுட் ஆனது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு. ஏன்னா இருந்திருந்தால் அந்த ஃபஸ்ட்டு வயர் மூமெண்ட்ஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்கும். இப்போது வெளியில் வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதோடு இல்லை, செகண்ட் ப்ரோமோவில் முத்துவும் கேமில் இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து திரும்ப இதை அப்படியே திரும்ப ரீஸ்கெடியூல் திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போல இருக்குது கேமை. மேபி ரூல்ஸில் ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சுருந்துருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெர்ஷன் 2.1லாம் நிறைய கேம்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி நெருப்புக்குள்ளி 2.0 வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.